ஹாய் கல்விக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு செடி நட இடம் இல்லையா, மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் எதுவுமே போட முடியல, ஆனால் செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா வேஸ்ட் ஆகிற பழைய பொருட்கள்லேருந்து குட்டியாக நம்ம கார்டன் உருவாக்கலாம். அதுக்கு மாடலாக ஒரு சின்ன பாக்ஸில் உங்களுக்கு நான் செடி நட்டு காட்ட போகிறேன். இது நான் அந்த சோளப்பொரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இது பேக்கரியில் வாங்கின டப்பாங்க. இது கீழே சின்னதாக ஓட்டை போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய காட்டன் துணியில் திரிமாற திரித்து அந்த துளை வழியாக அந்த திரியை அந்த தொட்டியுடைய சைஸுக்கு அந்த டப்பாவோட சைஸுக்கு மேலே எழுத்துட்டேன். இப்போ நம்ம மண்ணை நிரப்பிக்கலாம். ஏன் மேலே வரைக்கும் அந்த திரி இருக்கணும் அப்படின்னா தண்ணி நமக்கு மேலே வரைக்கும் நமக்கு கிடைக்கணும். தினமும் நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தண்ணியை நிரப்பிட்டோம். ஒரு உடஞ்ச மிக்ஸி ஜார் இதை கீழே பாட்டமாக நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே எவ்வளோ உடஞ்சி கேவலமாக ஒரு பொருள் இருந்தாலும் அதில் ஒரு குட்டியாக செடி வளரும் பொழுது அந்த இடமே பார்க்க அழகாகிடும். இப்போ பாருங்கள், அந்த திரி தண்ணிக்குள்ளே நனைகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டப்பாவை வச்சுட்டு முதல் தடவை அப்படிங்கிறனால மேலே நம்ம தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி நான் மணி பிளான்ட் செடியை தான் நட போகிறேங்க. அந்த தண்ணி பபுளாக கீழே இறங்குது பாருங்கள். இதை நீங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம். தண்ணி வழிஞ்சு ஓடாது. அடிக்கடி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னாவே இந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். அப்பப்போ மேல் மண்ணை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த மணி பிளான்ட் வளருங்க. மணி பிளான்ட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜனை நல்ல ரிச்சாக கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் அது. எப்படியோ தடு மாதிரி செடியை நட்டி கிச்சனுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே போகாது. அப்படியே வச்சுருங்க. மணி பிளான்ட் ஜம்முன்னு வளரும். உங்களுக்கு செடி வளர்க்க மண்ணும் தேவையில்லை, தண்ணி ஊற்ற நேரமும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிளான்ஸை உருவாக்கி காமிக்கிறேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.